ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க விஷயமே என்னென்னா, ஜனனி இந்த வீட்டில் எந்த சம்மந்தமும் இல்லை, ஜனனியோட உறவை துண்டிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன், குணசேகரன், கதிர் எல்லாரையும் இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் ஏற்றி விட்டு கடைசியில் ஈஸ்வரே இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சு ஒரு முடிவை மொத்த குடும்பம் சேர்ந்து எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்காக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளே தான் சொல்லிக்கணும். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி பாவம் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்கங்க நம்ம தர்ஷினியோட. தர்ஷினி வந்து காலில் அடிப்பட்ட காயம் தர்ஷினி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி அந்த காயத்துலேருந்து ரத்த காயமாக ரத்த ஊற்றா வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட ஜனனி வந்து தர்ஷினியை கைவிடவே இல்லை. தர்ஷினி கிட்ட ஜனனி சொல்கிறாங்க, ஜனனி கொஞ்சம் முடிஞ்சா ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க. முடியாத பிள்ளைய ட்ரை பண்ண எப்படிங்க முடியும் அப்படிங்கிற கதையா நம்ம தர்ஷினி வந்து ஐயோயோ சித்தி என்னால் முடியல சித்தி, என்னை தூக்கிட்டு போயிருங்கிறத வாய் விட்டு வெக்கத்தை விட்டு கேட்க, நம்ம ஜனனி நம்ம தர்ஷினி நம்ம புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாசமாக இருக்காங்க, அவங்களே வயிற்றுல ஒரு குட்டி கருவை சுமந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு நேரத்தில் ஜனனி வெயிட்டை தூக்கவே கூடாது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட தர்ஷினி அவங்க கைவிடவே இல்லை. தர்ஷினி வந்து தூக்குங்க சித்தி அப்படின்னு சொன்னதுமே ஜனனி அலேக்கா தூக்கிட்டு நடந்து போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சக்தி நடந்து வந்துட்டு இருக்கும்போது சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. சக்தி உடனே, ஏய் இங்கே பாருங்க, நீங்கள் அந்த ஆளோட சேர்ந்தவன் தானே, அந்த காரில் வந்த 2 பேர் தானே நீங்கள், எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து அந்த 2 பேர்கிட்டையும் கேட்க, அந்த 2 பேர் அப்போ தான் வந்து அந்த 2 பேரோட சுயரூபமே வெளியே வருது. ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டாண்டா சேகர் அப்படிங்கிற கதையா சக்தியை இவங்க 2 பேரும் அடிக்க போகிறாங்க. சக்தி சீரியலோட ஹீரோவை எப்படிங்க வில்லன்னாலும் அடிக்க முடியும், அடித்தாலும் 1 அடி 2 அடி வாங்க வரான். ஆனால் யார் ஜெயிப்பா? கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பாங்க. அது மூவியாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, ஹீரோக்கு ஹீரோ தான், ஹீரோயினி தான். ஸோ 2 விதத்தில் நடக்குது. சக்தி இங்கே அந்த ஆட்களை அடி துவச்சி எடுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜனனி தர்ஷினியை மாசமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் தூக்கக்கூடாத சுச்சுவேஷனில் கூட நம்ம தர்ஷினியை தூக்கிக்கிட்டு நடக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி கஷ்டப்பட்டு பாடுபட்டுட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் அவங்க வீட்டில் ஒன்று நடக்குதுங்க. சக்தியோட வீட்டில் ராவணன் இருக்காங்களே, ராவணன் எப்பா, ஆனால் யாராச்சும் நம்புவாங்களாங்க? யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, புதுசாக வராங்க, அவங்க வந்து நம்ம எல்லாரையும் ரூல் பண்ணுறாங்க, நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் ரூல் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம யாராச்சும் நம்புமா? ஏய் கிளம்புடா, சும்மா வந்துட்டு எதுக்குடா பேசிட்டு இருக்க, இது என் குடும்பம், என் வீடு, என்னை மீறி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அஜித் சொன்ன டைலாக் மாதிரி என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்றாங்க. ஆனால் நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் தான் என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டிங்க, டிரெக்டர் சார் செம்ம க்ரியேட்டிவிட்டி. யாரோ ஒருத்தர் வராராம், ராவணங்கிறவர் வந்துட்டாராம். வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாராம், எல்லாரையும் பார்க்குறாராம். எங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லார் மண்டியிலையும் மிளகா அரைக்கிறாராம். ஃபஸ்ட்டு குணசேகரன் மண்டியில் பெரிய மிளகாயை அரைக்கிறாராம். வீட்டில் இருக்க எல்லாரையும் நம்ப வைக்கிறாராம். எல்லாரும் நம்புகிறாங்களாம். நம்பினதுக்கப்புறமா ராவணனை தான் குலதெய்வம்னு எடுத்து கையெடுத்து கும்புறங்கிற கதையா, கடவுள் மாதிரி ராவணனை பார்த்தா எப்படிங்க, நமக்கே வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதோட ஈஸ்வர்கிட்ட கேட்குறாரு. ராவணன் வந்துட்டு ஏவி விட்டு குணசேகரனை ஏவி விட்டு குணசேகரன் சொல்லாங்க, ஈஸ்வரி வீட்டில் இருக்க யாரோட சம்மந்தமும் எனக்கு முக்கியம் இல்லை, நீ சொல்லுமா, ஜனனியோட உறவு வேணுமா நமக்கு அப்படி. ஈஸ்வரி ஒரு நிமிஷம் வேண்டான்னு சொல்ல போயிருப்பாங்க. கதிரோட அம்மா தான் பாவம், டேய் என்னடா குணசேகரன் பேசிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இப்போ இப்படி பேசிட்டு இருக்காத, புள்ள வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் ஜனனி தப்பு பண்ணாலாம் இல்லையாங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கங்க. அதை கேட்டு இருக்கணும்ல இந்த ஈஸ்வரிக்கு, என்ன இது பிரச்சனை ஈஸ்வரி மேடம்க்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை கேட்டு இல்லாமல் நான் பிடிச்ச புயலுக்கு தான் 4 காலு, நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலு அப்படிங்கிற கதையா முடியாது. ஜனனியோட உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க குணசேகரனோட சேர்ந்து. நமக்கு அப்போ தான் தோணும், ஈஸ்வரி ஏமா உனக்கு மண்டையில் அடிபட்டுச்சு,
நீ மண்டையில் அடிபட்டதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கியேம்மா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வேசாடு கோவம் வரும். ஆனாலும் ஈஸ்வரி வேற என்ன பண்ண, நம்ம பார்த்து தானே ஆகணும், சீரியலில் டேரக்டர் சார் எழுதுறது தானே, நம்மளா ஸ்கிரிப்ட் எழுத முடியும் இல்லையா, கரெக்டு தானே. அப்போ தான் வந்து ஈஸ்வரி சரி ஓகே ஜனனியோட உறவு எனக்கு வேண்டாம், டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி ஜனனியோட ரிலேஷன்ஷிப்பை கசக்கி தூக்கி போட்டாங்க. இப்போ தூக்கி போட்டதுக்கப்புறமா செம்ம ஷாக்கு கதிரோட அம்மாவுக்கு. ராவணன் சொன்னதும் இல்லாமல், ராவணனுக்கு தான் பிளான் தெரியுமே, இப்படி தான் நடக்க போகுது, ஜனனியை வீட்டை விட்டு ஒட்ட விடாமல் தூக்க போகிறோன்னு தெரியும்ல ராவணனுக்கு. தெரிஞ்சனால தானே ராவணன் ப்ரிப்பேராக இருப்பாப்ல. அப்போ அப்படி இருக்கும்போது ராவணன் உடனே ஈஸ்வரி ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க, ஜனனி கூட எனக்கு உறவு வேண்டாம், ஜனனி எனக்கு இந்த வீட்டுக்கு வேண்டாம், குணசேகரன் எனக்கு சக்தி தம்பியா வேண்டாம், கதிர் ஞானம் எனக்கும் சக்தி தம்பியா வேண்டாம், சக்திக்கு எந்த சொத்துலையும் பங்கு கிடையாது, சக்தி சொத்துக்கு ஆசைப்படவே இல்லையே, சக்தி சொல்றது எப்பா சாமி என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு தான் சொல்றாரு. உங்க சொத்து வேண்டாம், உங்க உறவும் வேண்டாம், அப்படிதான் சக்தி நினைக்கிறாரு. ஏதோ குடும்பத்துக்காக அவர் வந்து கொஞ்சமா அந்த பக்கம் போராடிட்டு இருக்காரு. தர்ஷினிக்காக, குடும்பத்துக்காக கூட ஜனனிக்காக தான் சொல்லணும். ஜனனி தான் தர்ஷினி தர்ஷினி தர்ஷினின்னு அடிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு ஜனனியோட மனசு தர்ஷினியை நோக்கி. இன்னும் சொல்லப்போனா ஈஸ்வரியோட ஜனனி தாங்க தர்ஷினி மேலே பாசமாக இருக்காங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதை சீரியல் இத்தனை நாள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, ஆமாம் அக்செப்டட்னு. ஜனனி தர்ஷினி மேலே பாசமாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம ராவணன் டாக்குமெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கட்டாக இருக்குது டாக்குமெண்ட். எடுத்துகிட்டு வந்து சைனை போட சொல்கிறாங்க. ஈஸ்வரி மனசாட்சியே இல்லாமல் ஜனனி இந்த வீட்டுக்கு எந்த ஒரு ஒட்டு உறவும் கிடையாது அப்படின்னு சைனை போட்டுடுறாங்கங்க. கதிரோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஈஸ்வரி தப்பு பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி. ரேணுகா நந்தினி 2 பேரும் சைன் போடலை. எங்களுக்கும் இந்த பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் கையை கழுவி விட்டோம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்றைக்கான எபிசோடை பார்த்துட்டு முழுசாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் காய்ஸ். பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக இந்த யூனாக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சீக்கிரமாகவே நம்ம சந்திக்கலாம். டாடா.